அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அதிர்ஷ்டம் தரும் விபரீத ராஜயோகம். பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த விபரீத ராஜயோகத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கும். என்கிட்ட கன்சல்டிங் வரவங்க கூட நிறைய பேர் இதை பத்தி கேட்குறீங்க. அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாங்கிறதுக்காக இந்த பதிவு. இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட சுய ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருக்கணும். அதாவது லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விதத்துல தொந்தரவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த மாதிரின்னா, இப்ப 6ஆம் இடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரி இந்த 3ஐயும் கொடுக்கிறது 6ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாசம். அதாவது இன்னைக்கு வெளிநாடு போற யோகமா இருந்தாலும் ஒரு காலத்துல வெளிநாடு போறது தோஷமா தான் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஜாதகப்படி. அதாவது ஜோதிடப்படி வெளிநாடு போறது ஒரு தோஷம் தான், கடல் தாண்டி செல்றது. மறைந்த பொருளை தேடுறது 8ஆம் இடம் தான். அதே மாதிரி புதையல் தேடுறது, லாட்டரி ஷீட் அதிர்ஷ்டம், லாட்டரி ஷீட் விழுகிறது. அதே மாதிரி ஆயுதக்கோப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியது, அவமானத்தை கொடுக்கக்கூடியது, இது எல்லாமே 8ஆம் இடம் தான். அதே மாதிரி 12ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா மோட்சஸ்தானம், வீண் விரயங்களை ஏற்படுறது. 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு 12ஆம் இடத்துல கேதுவோ குருவோ இருந்தா அது இந்த மனிதருக்கு கடைசி பிறவி, அதாவது மனிதனா பார்க்கக்கூடிய கடைசி பிறவி அப்படின்னு சொல்லி ஜோதிட நூல் சொல்லுது. அப்படியாப்பட்ட இந்த 6, 8, 12க்கு உண்டான கிரகங்கள் ஒரு இடத்துல, இப்ப நீங்க ஒரு ரிஷப லக்னம் வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஏன்னா எடுத்துக்காட்டு சொன்னாதான் புரியும். ரிஷப லக்னமா நீங்க இருக்கிறீங்க. உங்க லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். 8ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு. 12ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். இந்த 3 பேரும் சேர்ந்து, அதாவது சுக்கிரன், குரு, செவ்வாய் 3 பேரும் சேர்ந்து குருவோட வீட்டுல, அதாவது தனுசுல 8ஆம் இடத்துல ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த செவ்வாய் திசையோ அல்லது குரு திசையோ அல்லது சுக்கிர திசையோ நடப்புல வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் போகுதுன்னு அர்த்தம். இது பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் அது விபரீத ராஜயோகம் தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த கிரகங்கள் மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கான தசா புத்திகளும் வரணும். இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும். அப்படியாப்பட்ட சூழல்ல உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ சரி திசை நடத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி, அது என்னங்க விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த கிரகங்கள் நின்றுச்சு 8ஆம் இடத்துல, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதான் முக்கியம். அது என்னங்க சாரம் அப்படின்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்கள் சுக்கிரனும் குருவும் செவ்வாய் இருக்கான்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு இப்ப ஒரு திசை நடக்க போகுது. இப்ப எக்ஸாம்பிள் செவ்வாய் திசைன்னு வச்சுக்கலாம். அந்த செவ்வாய் திசை நடக்குதுன்னா அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கும் இல்லையா, அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கிறத பொறுத்து அது நடக்கும். இப்ப இதே அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டுக்காக இப்ப நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் தனுசுல வராது. எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒரு சனியோட நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கிரக அமைப்பு. இப்ப சனியோட நட்சத்திரத்துல இருந்து நடக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும்னா திடீர் பதவியை கொடுக்கும். இப்ப நம்ம நாட்டுல அந்த மாதிரி சமூகம் நிறைய நடந்திருக்கு. அதாவது திடீர்னு ஒருத்தர் தூக்கி ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும். அல்லது உங்க அலுவலகத்துல கூட பாத்தீங்கன்னா வேறொருவருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் திடீர்னு. ஏன்னா அவர் திடீர்னு வர முடியாத சூழல், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டுக்கே நீங்க தடுமாறிட்டு இருப்பீங்க, கிடைக்குமான்னு சொல்லிட்டு டக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் ஆக்கிடுவாங்க. இதெல்லாமே விபரீத ராஜயோகம் தான். அதே மாதிரி லாட்டரி சீட்டு விழுகிறதும் விபரீத ராஜயோகம் தான். திடீர்னு ஒரு புதையல் கிடைச்சிச்சுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கெல்லாம் அது கிடைச்சா கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சுதான் ஆகணும். இருந்தாலும் அந்த காலத்துல இந்த புதையலோகமும் பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டது தான் நம்ம ஜோதிட நூல்கள் சொல்லுது. அது மட்டுமா, இந்த செவ்வாயோட திசை நடக்குது அப்படின்னு சொன்னா உங்க முன்னோர்கள் எங்கேயோ எதுக்கோ வாங்கி வச்ச இடம் அது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரிசு இல்லாம அவங்க பேரு கூட உங்களுக்கு தெரியாது, திடீர்னு உங்க கையில சேர்றதுக்கான யோகம்லாம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஜாதகத்தை நாங்க பார்த்துருக்கோம்.
ஏன் ஒருத்தருக்கு 60 வயசு 65 வயசுல அவர் சொத்தை ஏகப்பட்டது இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மாமன் சொத்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சொத்து இவருக்கு வந்து சேரும். அது இவங்க பேர குழந்தைகள் அனுபவிக்கக்கூடிய யோகம் வேணும். அப்ப இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நடக்கும். அது நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியுடைய சப்போர்ட் வேணும். இப்ப ஒரு இந்த இந்த எல்லா யோகமும் உங்களுக்கு இருக்குது, லக்னாதிபதி வீக் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த யோகத்தை வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு 60 வயசுல உங்களுக்கு 20 கோடி வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால அந்த காலத்துல அதை அனுபவிக்கணும்னா உங்க லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது விபரீதத்தை கொடுத்து ஒரு ராஜயோகத்தை கொடுத்ததுதான் உண்மை. அது நான் இப்ப மேற் சொன்னது மாதிரிதான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அந்த பலனையும் சேர்த்து அதை செய்யும் பொழுது நீங்களும் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைகிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வாழ்க வளமுடன்.